இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏஆர் முருகதாஸ் அவர் சொன்ன ஸ்டோரி, இந்த கன் கல்ச்சர் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டோரி புதுசா வந்து இருந்துச்சு தமிழ்ல பாக்குறதுக்கு. அண்ட் தென் அதை ஈஸியா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி கன்வே பண்ண விஷயம் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு லவ் சீன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கரா இருந்தாலும் இந்த படத்தை ஓரளவுக்கு டீசென்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்கேஜிங்கா பிரசென்ட் பண்ண விஷயம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஸ்டோரியை புஷ் பண்ணி அதுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியை லெஜிட்டா மூவ் பண்ண விஷயம் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு கொஞ்சம் நல்லாவே பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் அந்த மெடிக்கல் டிசார்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ண விதமாகட்டும், அந்த இதுக்குள்ள வச்ச ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் த்ரில்லரா நம்மள கொஞ்சம் ஓரளவுக்கு சீட் எட்ஜ்ல உட்கார வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணா பாராட்டலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த மெடிக்கல் விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணது, இன்னொரு பக்கம் வில்லன் கேங் பண்ற சதி, அதை தடுக்கிறதுக்காக என்ஐஏ பண்ற ஆக்ஷன்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் கொஞ்சம் என்கேஜிங்கா பாத்தீங்கன்னா போச்சு. செகண்ட் ஹாஃப்லயும் கூட அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அது எல்லாத்துக்கும் நடுவுல படம் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா டேஸ் பாஸ் ஆகாம கண்டினியூஸா ஒரு ஃப்ளோவோட செகண்ட் ஹாஃப் நடக்கிற மாதிரி இருக்கும். சோ அது வந்து இந்த படத்துக்கு கொஞ்சம் நல்லாவே பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த படத்தோட